இந்த சோயா ஷவர்மால 24 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஒரு ட்ராப் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். வெல்கம் டு ஹெல்தி ஈட்ஸ் எபிசோட் 4. இதில் மயனஸ்க்கு பதிலாக இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு லோ ஃபேட் பன்னீர், பூண்டு, எள்ளு, உப்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மேரினேஷனுக்கு கெட்டியான தயிர், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள், கடலை மாவு, உப்பு, இதோட இஞ்சி பூண்டு விழுதும் கசூரி மேத்தியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேக வச்ச சோயா சங்க்ஸ் பெருசாக சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ பிக்கிள்டு வெஜிடபிளுக்கு வெங்காயம், கேப்சிகம், கேரட், இதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ், சாட் மசாலா, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணியிருக்கிற சோயா சங்க்ஸை டேரெக்டாக ஃபயரில் காட்டி நமக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வந்துடலாம். இப்போ வீட் சப்பாத்தியோ இல்லை லச்சா பராட்டாவோ வச்சு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். அண்ட் இதில் ஆயில் சேர்க்கலைங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இந்த ஜூஸி அண்ட் டெலிஷியஸ் ஷவர்மாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.